சார் லீமா ரோஸ் தான் மேஜர் ரோல் பண்றாங்க இந்த இணைப்புல அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க. அது அவங்ககிட்ட பணம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கணும், விற்கணும், சோஃபா செட் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா பணம் இருக்கிறவங்களால தானே பண்ண முடியும். அதான் அவங்க வந்துட்டு ஆத்தரைஸ்டாகவே நிறைய பணம் இருக்குது இல்லையா. அவங்க 3000 கோடி 4000 கோடி சொன்னாங்க இல்லையா கணக்கில். அவ்வளோ பெரிய பணம் இருக்குது. தமிழ்நாட்டு அரசு கடன் கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குது. அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறாரு சாண்டியோகோ மார்ட்டின். என்ன அதில் அபாயம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் இவங்க லீமா ரோஸு, இன்னொரு பக்கம் அந்தாண்ட அவருடைய மார்ட்டினுடைய புள்ள பாண்டிச்சேரியில், இவர் வெளியில் எல்லாம் சேர்ந்து பண்ணிவிட்டு இவங்க தமிழ்நாட்டு அரசியலை கண்ட்ரோல் பண்ணால. இவங்க வாங்குகிற எம்எல்ஏ இவங்களெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஆள் அப்படின்னு ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா 10 எம்எல்ஏ வந்துட்டு ஓட்டு போடாத விட்டு நான் தான் உனக்கு காசு கொடுத்துருக்குறேன் சொன்னதை செய்ய அப்படின்னோம்னா அவங்க அதுபடி தான் செய்வாங்க. இதுதான் கார்பரேட் பாலிடிக்ஸ் அப்படின்றது. ஜனநாயகத்தை அடிக்கக்கூடிய கார்பரேட் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன? பணம் கொடுத்து நம்மளை இயக்கிறது, பணத்தை வச்சு நம்மளை இயக்கிறது, அவன் பவரை வச்சு நம்மளை இயக்கிறது. இதுதான் இந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்துருக்குது.